நீதிமொழிகள் 10:11 வாசிக்க கேட்போம். Proverbs 10:11. அது படிக்க கேட்கலாம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றாம். பாருங்க என்ன ஒரு அருமையான வசனம் பாத்தீங்களா? நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. ஊற்று. கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். The mouth of the righteous is a fountain of life, but the mouth of the wicked conceals violence. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, அருமையாய் தேவனுடைய வார்த்தையை சாது சுந்தர் சிங் பேசும் போதெல்லாம் ஜனங்கள் உண்மையிலேயே ஆண்டவர் இயேசுவே நேரா வந்து பேசுறாரு போல அப்படிங்கிறது போல அப்படியே அவர்கிட்ட இருந்து உபதேசத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. when Sadhu Sundar Singh preaches God's word, they will feel as though Jesus himself comes and speaks. People will be listening. அதாவது எந்த அளவு நம்ம கிறிஸ்துட்ட பெற்று அதை மக்கள்கிட்ட டைல்யூட் பண்ணாம கொடுக்கிறோமோ அந்த அளவு மக்கள் வந்து மாஸ்டர்ஸ் வாய்ஸ் ராஜாதி ராஜாவுடைய சத்தத்தை கேட்பாங்க. How much ever we receive from the Lord and give it to the people without diluting, they will hear the master's voice, the voice of King of Kings. ப்ரிப்பேர் பண்ணி மக்கள் கேட்கத்தக்கதாக ஓமையினால சொல்லலாம். ஆனா அப்படி அன்டைல்யூட்டடா அவர்கிட்ட இருக்கிற மெசேஜை கொடுக்கத்தக்கவர்கள் டிரான்ஸ்பரண்டா அப்படி கொண்டு போகத்தக்கவர்கள் வேண்டும். You can prepare and you can preach the way the people can listen, but you need to listen, you need to give it to them without diluting. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, இப்ப நான் பேசிட்டு இருக்கிற மைக் பாருங்க. the mic I speaking, இது ஒரு 8000 ரூபாய் மைக். this is 8,000 rupees mic. இந்த 8000 ரூபாய் மைக் பாருங்க, என் குரல் எந்த அளவு இருக்குதோ அதே இதை ஏறக்குறைய சத்தத்தை கேட்கத்தக்கதா துவனிக்குது. Whatever my voice, the same way it makes it to multiply. ஆமா, இந்த டிரான்ஸ்லேட்டர் பேசுறது அந்த 8000 ரூபாய் மைக். The translated mic also 8,000 rupees mic. ஆனா உலகத்துல இன்னும் கூடுதலான விலைக்கு மைக்குகள் உள்ளன. But in the world there is more costly mics are there. 2 லட்சம் ரூபாய்க்கான மைக் இருக்கிறது. 2 lakhs rupees mics are there. ஆமா, 3 லட்சம் ரூபாய்க்கு மைக் இருக்கிறது. 3 lakh rupees mic is there. அதெல்லாம் வச்சு இப்படி பேசினா If we keep it and speak, மனிதருடைய குரல் எந்த அளவு 100% இருக்கும் அதே அளவை அப்படியே நீங்க கேட்க வைக்கத்தக்கதா கொண்டு வரலாம். the man's voice 100% how it hears, the same way we can make it to bring. அப்ப நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. You need to understand one thing. இந்த நீதிமானுடைய வாய் எப்படி மாறுதுன்னா அப்படி ஜீவ ஊற்றா மாறிடுது. The mouth of the righteous, how it becomes like the fountain. ஜீவ ஊற்று. It's a fountain of life. ஜீவனின் ஊற்று. The fountain of life. அப்ப நீதிமான்கள் உட்கார்ந்து பேசிட்டே இருந்தாங்கன்னா தேவ பிள்ளைகள் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். If the righteous sit and talk, the children of God can sit and listen. எது இதை நிர்ணயிக்குது? What makes it right? அவங்க அந்தரங்கத்திலையும் நீதியா வாழ்றதுனால அது அவருடைய வாய் ஜீவ ஊற்றா மாறுது. In their secret life also they live righteously, their mouth also become a fountain of life. பிரசங்கம் எல்லாரும் பண்றாங்க. Everybody is preaching. ஆனா கேட்கிறதற்கு ஜனங்கள் ஏன் அதிகமா சில நேரங்கள் சிலரை நோக்கி போறாங்க? Why people go to only particular people to listen? நீதிமானாய் அவர்கள் எந்த அளவு வாழுகிறார்களோ அந்த அளவு அவருடைய வாய் ஜீவ ஊற்றாய் மாறுகிறது. How much ever they live a righteous life, that much their mouth will become a fountain of life. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, வேதவசனம் என்ன சொல்லுகிறது? what does the scripture say? நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை கொண்டு வரும் சொல்லி அதே நீதிமொழிகள் 10:16 எழுதி இருக்கிறது. Proverbs 10:16 it says, the wages of the righteous will bring the life. நீதிமானுடைய பிரயாசங்கள் எல்லாம் ஜீவனை கொண்டு வரும். The wages of the righteous will bring the life. நீதிமொழிகள் 15:4 வாசிப்போம். Proverbs 15:4 அது என்ன சொல்லுகிறது பாருங்க. ஆரோக்கியமுள்ள நாவு. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம். நல்லா கவனிச்சு பாருங்க. நீதிமானா நீங்க வாழ்ந்துகிட்டு நீங்க பேசுறீங்கன்னா நீங்கள் ஞானம் வீட்டை கட்டி அனுப்புகிற ஒரு பணிவிடைக்காரனாக பணிவிடைக்காரியா நீங்க இருப்பீங்க. If you are a righteous person and speak, you will be the servant but wisdom sends you. அதோடு மட்டுமல்ல, ஆரோக்கியமுள்ள நாவு அப்படின்னா மற்றவர்களை பரியாசம் பண்ணாம ஞானமுள்ளதை மட்டும் பேசுற நாவு ஜீவ விருட்சம். Along with that, a soothing tongue is a tree of life. ஆரோக்கியமுள்ள நாவு ஒரு ஜீவ விருட்சம். A healthy tongue is a tree of life. 13ஆம் வசனத்தை பார்க்கலாம். நீதிமொழி 9:13. Proverbs 9:13. மதியற்ற ஸ்திரீ வாயாடியும். மதியற்ற ஸ்திரீ வாயாடியாய் இருக்கிறாள். The woman, she is simple and knows nothing. ஆமா, விபச்சார வாழ்க்கையில் ஓடுகிறவர்களும் The one who go in the
prostitution life, மதியற்றவர்களாய் வாழுகிறவர்களும் the people live without wisdom. நல்லா வாயாடிப்பாங்க. They always speak a lot. வாயாடியும் They speak a lot. ஒன்றும் அறியாத நிர்மூடமுமாய் இருக்கிறாள். She will be a person knows nothing. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children. ஞானம் சொல்லுகிறது என்னாலே உன் நாட்கள் பெருகும். The wisdom says by me your life will increase. ஆனால் விபசாரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கருடைய வாழ்க்கையோ குறுகி போகிறது. But the Bible talks about that the life of the wicked will diminish. என்னுடைய பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதிரும் என்று அழகாய் ஒரு பக்தன் எழுதுகிறார். A devotee says, do not take me in the middle of my life. அப்ப துன்மார்க்க ஜீவியம் அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத ஜீவியம் வாழ்க்கையினுடைய ஆயுசு நாட்களை குறைக்கிறது. The wicked life, a life which does not please God, it reduces the lifetime. அது மட்டுமல்ல, Not only that, நரக பாதாளத்திற்கு கொண்டு போகிறது. it will take you to the hell and abyss. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children. அழகாய் ஒரு மனுஷன் ஓடி ஆடி திரிகிறான். Beautifully a person is running and living. அவன் 100 ஆண்டுகள் வாழ முடியும் என்று வைத்துக் கொள்வோம். For example, he can live for 100 years. திடீரென்று நோய் வந்தது, மரித்து போனான். Suddenly sickness came, he died. அந்த மீத காலம் உதாரணத்துக்கு சொல்றேன், ஏதாவது நித்திய ஜீவனே அறியாதவர்களுக்கு பாடம் எடுக்கிறேன். For example, I am telling you, the one who don't know eternal life, I am teaching them. நம்முடைய ஆத்துமாவை தேவன் எப்படி ஜீவ ஆத்துமாவாக்கினார்னா அவர் சுவாசத்தை, நாசியின் சுவாசத்தை ஊதினார். அதனாலதான் இந்த ஆத்துமா என்றைக்கும் வாழுகிறதா இருக்கிறது. He breathed on us and we made us a living soul. That is why our soul lives forever. ஆகவே இந்த ஜீவ ஆத்துமா அது பாவம் செய்து இந்த உலகத்தை விட்டு பிரியுமானால் அதற்குரிய இடம் நரகம் என்று வைக்கப்படுகிறது. The living soul, if he goes away by sinning and dying, the place it goes is hell and the abyss. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children. வாழ்க்கை விளையாட்டு அல்ல. Life is not the game. வாழ்க்கை விளையாட்டு அல்ல. Life is not the game. எப்படியும் வாழ்ந்து போகலாம் என்று அல்ல. Not like I can live whatever way I want to live. நான் மலேசியாவிலே 2 மாதங்கள் ஊழியத்தை நான் செய்திருக்கேன், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக. In Malaysia 20 years back, 2 months I did my ministry. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children. மலேசியாவிலே நீங்கள் போய் பார்ப்பீர்களானால், இன்றைக்கு நீங்க போய் பார்ப்பீர்களானால் ரோட்டில் வச்சு பர்கர் விற்பாங்க. அந்த கடைகள்லயே மான் கறி பர்கர்னு விற்கும். Malaysia, if you go in the street, they will sell the burger made of the deer meat. அங்க இருக்கிற பர்கர் வாங்கி இங்க இந்தியாக்குள்ள ஒருத்தன் கொண்டு வந்தான்னு வச்சுக்கிடுங்க. If somebody buys that burger and bring it to India, ஜெயில போட்டுருவாங்க. they will put him in jail. ஏன்? Why? ஏன்னா அந்த கண்ட்ரி அதை அலோவ் பண்ணுது. That country allows that. இந்த தேசத்தினுடைய சட்டதிட்டமும் வித்தியாசம். இங்க மான தொட்டக்கூடாது. This law of this country is different. You should not touch the deer. ஆமா, சிறை தண்டனை கொடுத்துருவாங்க. Yes, they will put you in the jail. அப்ப நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளணும். You need to understand one thing. இந்த சட்டதிட்டங்கள் எல்லாம் சாதாரணமானதல்ல. தேவனாலே அழகாய் அந்தந்த தேசத்திற்கு ஏற்ற விதமா ஒருவேளை மனுஷர் ஏற்படுத்துவதற்கு தேவன் இந்த ஞானத்தை வழங்கி இருப்பாரா இருக்கும். This law, it is not ordinary one. Maybe God has given the wisdom so that man can put this law. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children. ஆமா, அவர்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். Yes, God has given them wisdom. தேசத்தை கண்ட்ரோல்ல வச்சிருப்பதற்கு அவங்க அழகா சட்டதிட்டங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். To keep the nation under control, they keep the law. அதான் ஒழுங்கு சட்ட திட்டங்கள் இவைகள் எல்லாம் இருக்கின்றன. That is what the law and order are there. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children. சட்டத்தை மீறும் பொழுது when you disobey the law, அதற்குரிய தண்டனை உண்டு. there is a punishment for that. ஆமா, உண்டு. It is there. ஆமா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children. பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தப்படுத்தப்பட்டது என்று சொல்லப்படுது பாத்தீங்களா? It has been said for the devil and their followers. இதெல்லாம் சாதாரணமானது அல்ல. These things are not ordinary. ஆமா, சாதாரணமானது அல்ல. It is not ordinary thing. ஆமா, மற்றவர்களுக்குரிய எதையும் நீங்க இந்த ஊர்ல எடுத்துட்டு ஓடுனீங்கன்னா பிடிச்சிருவாங்க. If you take anything belongs to others, they will catch you. ஒரு ஹேண்ட்பேக் எடுத்துட்டு ஓடுனீங்கன்னா பிடிச்சிருவாங்க. Take a handbag and run, they will catch you. ஆனா இந்த உலகத்திலே விபசாரம் மற்றொரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறது ஒரு பெண்ணையே தூக்கிட்டு போறது மாதிரி இல்ல. But in the world, looking at lustfully the woman, taking a woman herself. எவ்வளவு பெரிய தவறு. How big is the mistake? ஆகவே தேவன் அதுக்கு போடுவாரு தண்டனை. Then God will give you the punishment. ஆகவே நரக பாதாளங்களில் போய் விழுவார்கள். They will go and fall into the hell and abyss. ஆகவே இந்த உலகத்தின் ஆவிகள் மற்றும் விபசார ஆவிகள் நடத்துகிறபடியாக, அது கொடுக்கிற அழைப்பின்படியாக ஓடுகிற ஓட்டத்தில் நீ இருந்து கொண்டிருப்பாயானால் இன்றைக்கு ஆண்டவர் அண்டை ஓடிவா. If you are standing in the way of the world, spirit of the worlds of the spirit that leading you, come towards the feet of God. ஆண்டவருடைய வீட்டிற்கு ஓடிவா. Come running to God's house. அவருடைய வீடு ஞானத்தினால் நிறைந்த வீடு. His house
house is filled with the wisdom. தன் வீட்டை கட்டி இருக்கிறது. It has built his house. தேவ ஞானம் தேவனுடைய வீட்டை கட்டி இருக்கிறது. God's wisdom has built God's house. பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஆகியவைகள் அடங்கிய ஏராளமான புத்தகங்களை எழுதி ஞானம் தன் வீட்டை கட்டி சித்திரம் தீர்த்திருக்கிறது. In the Holy Bible, Old Testament, New Testament, so many books has been written. Wisdom has built the house and carved all the pillars. நித்திய ராஜ்யத்தில் ஏராளமான வாசஸ்தலங்களை இயேசு கட்டி இப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறார். In the eternal kingdom, Jesus has built lot of dwelling place. Now he is ready. கொல்கதா மலையிலே இயேசு ரத்தம் சிந்திய இடத்தில் கூட அழகாய் ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. In Golgotha mountain where Jesus has shed the blood, now they build a church. இதோ ஞானம் தன் வீட்டை கட்டி இருக்கிறது. Wisdom has built its house. தேவ ஞானம் ஒரு அருமையான வீட்டை தன் வீட்டை தேவனுடைய வீடு அழகாய் கொல்கதாவிலும் கட்டி இருக்கிறது. God's wisdom has built his house. In Golgotha also they built a church. ஞானம் அழைக்கிறது. Wisdom is calling. பரிசுத்தமாய் வாழ ஓடி வா. Come running to live holy. பேதமையா இருக்காத. Don't be in the simple way. தேவனண்டை ஓடி வா. Come towards the Lord. இல்ல எப்படியும் வாழலாம் நினைச்சா If you think I can live whatever the way I want, அதற்கு ஒரு நல்ல பலன் உண்டு. there is a reward for that. நரக பாதாளங்களில் கடக்க வேண்டும். You need to be living in the hell. இல்ல நான் நரக பாதாளத்துக்கு தான் போகிறேன்னு சொல்லி போடுனீங்கன்னா உங்களை ஆண்டவர் ஒண்ணும் செய்ய மாட்டார். If you say no, I can go to hell, then God cannot do anything. சுய சித்தம் உங்க கைகளில் இருக்கு. The self will is in your hand. இதயத்தின் கதவை தட்டி நிற்பார். He will knock the door of the heart. கதவை திறக்கலன்னா ஆண்டவர் உள்ள வர மாட்டார். If you don't open the door, God will not come in. வரவே மாட்டார். He will not come. இயேசு பாருங்க, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே தான் சொல்றாரு. நீ என்ன ஏற்றுக்கொள்ளப்பா, எனக்கு அடிபணி நட அப்படிலாம் சொல்லல. அவர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படிதான் சொல்லி நின்னுட்டே இருக்கிறாரு. Jesus said, I am the Jesus whom you are persecuting. He did not say that you are not following Jesus. அப்ப சவுல் சொன்னார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். Then Saul said, Lord, what do you want me to do? கேட்ட பிறகு ஊருக்குள்ள போ, உனக்கு செய்ய வேண்டிய சொல்லப்படும். After asking, go to the city, it will be told to you what நீங்க to do. ஆண்டவரை தேடி வாங்க. You seek the Lord and ஆண்டவரே come. என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். Lord, what is your will? எனக்கு ஞானத்தை தாரும், Give me the wisdom. அறிவை தாரும், Give me the knowledge. பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும். Fill me with the Holy Spirit. ஆண்டவர் உங்களை நிரப்புவார். Lord will fill you. உங்கள் கண்கள் வித்தியாசமானதாய் மாறும். Your eyes will become different. தேவனுடைய வீட்டை மற்றும் நித்திய ராஜ்யத்தை பார்க்கிறதான பாக்கியத்தை பெறும்.